ஹலோ ஆல். ஸோ இது வந்து கார்டன் டூருடைய பார்ட் 2 வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள். லாஸ்ட் இயர் வந்து ஒரு காய் காய்ச்சா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வருஷம் இன்னும் பூ வரல. நெக்ஸ்ட் வந்து லாங் மல்பெரி, பேருக்கு ஏற்ற மாதிரி லாங்காக இருக்கான். அண்ட் இப்போ தான் வந்து காய்கள் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. காய் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல் அளவில் பெருசாக இருக்குது. ஸோ வரும் நாட்களில் அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்வா பொமோகிரானட். லாஸ்ட் இயர் வந்து நிறைய காய் தந்தது. இந்த வருஷம் இன்னும் பூ பூக்க இன்னும் ஆரம்பிக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜெடிகோ ரோஸ். கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும், நடுவில் ஒரு அட்ராக்டிவான ஒரு பூச்செடி வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொய்யா. இது வந்து ரெட் டைமண்ட்னு நினச்சோம், ஆனால் இது ரெட் டைமண்ட் கிடையாது, தாய்வான் பிங்க்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் இதுவும் அருமையாக இருக்குது. தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் பூக்கள் வந்து வச்சுருக்கேன், ரோஜா, பிச்சி, முல்லை அப்படின்னு. ஆனால் என்னன்னு தெரில, என்னுடைய மல்லிப்பூ செடி எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்குது. ரொம்ப டிஸ்கலரேஷன் ஆகி பூ எதுவும் இல்லாமல் இருக்குது. யாருக்காவது எதுனாலன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி. இது நல்லா வந்துட்டுருக்குது, ஆனால் இன்னும் பூ வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோங்கன். இது இப்போ தான் வந்து கொஞ்சம் செழிப்பாக நல்லா புஷ்ஷி ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பூ பூக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா களப்பாடி. இது நிறைய ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு 10 பழம் மேலே பறிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபடாஸ் செரி. இது தரையில் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் மாடி தோட்டத்தில் ரொம்ப செட் ஆகலை. காயும் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் வைக்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து மற்ற பிளான்ட்ஸ் நிறைய வளர்ந்து ஓவர் டாமினேட் பண்ணி இந்த பிளான்ட்டை ரொம்ப டல்லாக்கிட்டு இப்போ தான் பரவாயில்லாமல் வருது. கூட ஒரு மஸ்மெலனாக இருக்கா. ஸோ சொன்ன மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து பூக்கள் வந்து ரொம்ப நல்லா வரல, ஆனால் ஏதோ 1-2 நல்லா வர்றதில்ல. இன்னொன்று இந்த ரெட் ரோஸ் ரொம்ப அழகாக வந்துகிட்டே இருக்குது. தென் அப்புறம் வந்து இந்த கார்னரை வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட்டுக்காண்டியே ஒதுக்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு 50 மேலே பூ வந்தது, ஆனால் எதுவுமே காய் பிடிக்கல. இந்த வருஷமாவது காய் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பேர் அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பேர் வச்சுருக்கேன். இதோடைய பழங்கள் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்த டைம் காய் தந்தது, அதுக்கப்புறம் காயே வரல, ஏன்னு எக்ஸாக்ட்லி தெரியல. அப்புறம் நடுவில் பாலினேஷனுக்கு வந்து பிரைடல் பொக்கே வச்சுருக்கேன். பூ நிறைய வருது, ஆனால் தேனி ஒன்றையும் காணல. தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது இஸ்ரேலி ஆரஞ்ச். எனக்கு பர்சனலி இது பிடிக்கலை. தோலோடு சாப்பிட்லான்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு இதில் எந்த விதமான ஒரு டேஸ்ட்டும் தெரியலை. நெக்ஸ்ட் வந்து இது முள் இல்லாத ஒரு லெமன். இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அங்கே இங்கே நான் 1-2 காய்கறிகள் வந்து வச்சுருக்கேன். அதில் கூட வந்து இப்போ ஒரு சில்லி நிற்கிது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு லெமன் வெரைட்டி. கொத்து கொத்தாக காய் வரும், ஆனால் அநியாயத்துக்கு முள்ளாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ மீதி உள்ள பிளான்ஸை வந்து நான் பார்ட் 3ல் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.